சென்னை கிண்டியில் 230 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று மாலை திறந்து வைக்கிறார். அடிக்கல் நாட்டப்பட்டு ஒரே ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள இந்த மருத்துவமனையின் சிறப்பம்சங்கள் குறித்து பார்க்கலாம். வடசென்னையில் ஸ்டான்லி, ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனைகள், மத்திய சென்னையில் ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனை, ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை உள்ளிட்டவை உள்ளன. அதேபோல தென்சென்னை மற்றும் OMR, ECR என விரிவாக்கம் செய்யப்பட்ட பகுதிகளுக்காக கிண்டியில் கலைஞர் நூற்றாண்டு அரசு உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்பட்டுள்ளது. கிண்டி கிங்ஸ் மருத்துவமனை வளாகத்திற்கு உள்ளேயே 4.89 ஏக்கர் பரப்பளவில் 6 லட்சம் சதுரடியில் 230 கோடி ரூபாய் செலவில் இந்த மருத்துவமனை அமைக்கப்பட்டுள்ளது. 7 தளங்கள் கொண்ட இந்த மருத்துவமனையில் புற்றுநோய், நரம்பியல், இரைப்பை மற்றும் குடல், நீரிழிவு உள்ளிட்ட 14 தனித்துறைகள் இடம்பெற்றுள்ளன. அனைத்து துறைகளிலும் அதிநவீன உபகரணங்கள் சிகிச்சைக்காக வைக்கப்பட்டுள்ளன. 10 பெரிய அறுவை சிகிச்சை அறைகளும் 5 சிறிய அறுவை சிகிச்சை அறைகளும் 2 அவசர அறுவை சிகிச்சை அறைகள் இந்த மருத்துவமனையில் உள்ளன. மேலும் ICU மற்றும் அவசர சிகிச்சை பிரிவில் 166 படுக்கைகள், பொது சிகிச்சை பிரிவில் 837 படுக்கைகள் இடம்பெறுகின்றன. பொதுமக்களின் வசதிக்காக 36 தனி அறைகள், 33 பிரத்யேக சிகிச்சை அறைகள் என சுமார் 1000 படுக்கைகளுடன் பிரம்மாண்டமாக இந்த மருத்துவமனை அமைக்கப்பட்டுள்ளது. அடிக்கல் நாட்டப்பட்டு ஒரே ஆண்டில் அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக தயாராகியிருக்கிறது. நாட்டிலேயே மருத்துவத்துறையில் சிறந்து விளங்கும் தமிழ்நாட்டிற்கு மேலும் ஒரு சிறப்பாக இந்த மருத்துவமனை அமைந்துள்ளது என்றால் மிகையல்ல. சன் செய்திகளுக்காக செய்தியாளர் சண்முகப்பிரியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.